வணக்கம். இந்த ஈரான் அமெரிக்கா போர் தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ்ல அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கோம். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல இப்ப கடைசியா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் இடையில அந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல வச்சு நடக்குமா? 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமா? அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. போன வாரத்துல எண்ணெய் கப்பல்கள் எல்லாத்தையுமே நாங்க வந்து ஃப்ரீயா ஓப்பனா திறந்து விட்டுர்றோம் அப்படின்னு சொல்லி ஈரான் கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. அவங்க வேணா இறங்கி வரலாம். பட் நாங்க வந்து நேவல் பிளாக்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் வழி போக்குவரத்த நாங்க வந்து கட் பண்ண தான் செய்வோம். முதல்ல அமைதி பேச்சுவார்த்தைய முடிங்க. அப்புறமா தான் நாங்க வந்து எங்க சைட்லேருந்து இந்த பிளாக்கேட எடுப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல ஒரு மொரண்டு பிடிச்சாங்க. சின்னதா ஏதோ பிரச்சனையா இருக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரச்சனை அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன நிலவரம் இருந்துச்சோ, அதே அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல ஏற்கனவே அங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற கப்பல்கள் எங்கேயும் போக முடியாம அங்கேயே சிக்கி சின்னாபின்னம் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம கவனிக்கணும். அ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல இந்திய தரப்புல இருந்து அங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ கடக்க முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருந்த கப்பல்கள்ல 2 கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ தாண்டி போகும்போது ஈரான் தரப்புலேருந்து துப்பாக்கிச்சூடு நடத்துனதா சொல்லப்படுது. இந்த துப்பாக்கிச்சூடுல சிலர் இறந்துட்டதாகவும் தகவல்கள் இருக்கு. இந்த நிலைமையில தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிற பிரச்சனை மீண்டும் ஒரு விஸ்வரூபம் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஈரான் இறங்கி வந்ததுக்கு பிறகு அமெரிக்கா, "இல்ல நாங்க வந்து இறங்கி வரமாட்டோம். நாங்க வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்" அப்படின்னு சொன்னதுனால, இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ குளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்து ஒரு குளோஸ் பண்ண ஒரு டோல்கேட் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த நிலைமையில இந்த டோஸ்கா அப்படிங்கிற பேர்ல இருக்கிற அந்த கப்பல், அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ தாண்டி அமெரிக்க படைகள் குறுக்க நிக்கிற இடத்த நோக்கி ஒரு கப்பல் வேகமா வந்துகிட்டு இருக்கு. அப்படி வரும்போது, அமெரிக்க தரப்புலேருந்து இது வந்து நீங்க அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாவுக்கு நீங்க வந்து அத்துமீறி நுழையிறீங்க. தயவுசெய்து உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு பார்க்குறாங்க. அதையும் மீறி ஈரான் தரப்புலேருந்து அந்த கப்பல் ஏற்கனவே சொன்ன அந்த கப்பல் வந்து கிராஸ் பண்ணி அமெரிக்க படைகள் கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவ எச்சரிக்கை குடுத்த அந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் திடீர்னு தாக்குதல நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த டோஸ்காங்கிற கப்பலோட இன்ஜின் ரூம்ல நாங்க ஓட்டைய போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிகாரப்பூர்வமா தன்னோட சமூக வலைதள பக்கங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. எங்க தரப்பிலிருந்து நாங்க அலோ பண்ணாலும், அமெரிக்கா வந்து திறந்து விடாத வரைக்கும், ஈரான் தரப்புலயும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ இப்போதைக்கு திறக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரி. மொத்தத்தில இந்தியாவுக்கோ, இல்ல அந்த 20% கச்சா எண்ணெய் வரப்போற நாடுகள், கச்சா எண்ணெய் இல்லாம இன்னும் கன்டின்யூ ஆகப்போகுது. இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆகப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, அதாவது அமெரிக்காவ சேர்ந்தவங்க பாகிஸ்தான்ல 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆனா, ஈரான் தரப்புலேருந்து யாருமே வரல அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருது. இந்த நிலைமையில ஈரானுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரப்புலேருந்து ஒரு திட்டவட்டமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல். இதுக்கு நடுவுல ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான கமேனி அந்த வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டதுக்கு இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததா 2 பேர நேத்து அரெஸ்ட் பண்றாங்க. நேத்து அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு மரண தண்டனைய ஈரான்ல நிறைவேத்தியிருக்காங்க. இவங்க தான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் ஒரு லேட்டஸ்ட் தகவல். இதுக்கு இடையில ஏற்கனவே நம்ம போன வாரத்துல இந்த அமைதி பேச்சுவார்த்தைலாம் நடக்க போகுது. அ 2 தரப்பும் வந்து ஹார்முஸ திறந்தாச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஒரே நாள்ல 11% வரைக்கும் ஒரு கச்சா எண்ணெய் வந்து சர்வதேச அளவுல சடனா ஒரே நாள்ல விழுந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். இந்த நிலைமையில திருப்பி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால, கச்சா எண்ணெயோடைய விலை சர்வதேச அளவுல 5லிருந்து 6% வரைக்கும் ஒரே நாள்ல ஏறியிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய தகவல். ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை இப்போதைக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது $84 இருந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயோட விலை இப்போ வந்து $89 உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னும்போது, அதனோட ரிவர்ஸ் பார்ட்டா தங்கத்தோட விலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான தகவல்கள்ல ஒண்ணு. சரி, இந்த ஈரான், அமெரிக்கா பிரச்சனையில ஒருத்தர் புதுசா உள்ள வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னா, சீன அதிபரான ஜி ஜின்பிங். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸ் கிட்ட ஒரு தொலைபேசியில பேசியிருக்காரு. சீஸ்ஃபயருக்கு என்னதான் அடுத்த கட்ட நடவடிக்கை? ஏன்னா பாகிஸ்தான் எடுத்த முயற்சி ஃபர்ஸ்ட் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சுச்சு. அதே நேரத்துல 2ண்ட் கட்ட பேச்சுவார்த்தை
நடக்குமானே ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சம்பந்தமா இந்த சீன அதிபரா இருக்கிற ஜி ஜின்பிங்கும், சவுதி அரேபியால இருக்கிற கிரவுன் பிரின்ஸும் வந்து தொலைபேசியில பேசியிருக்காங்க. இப்போதைக்கு சீஸ்ஃபயர் உடனடியே வேணும் அப்படிங்கிறது தான் சைனாவுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற நாட்டுல ஒரு பெரிய பிரபலமான கம்பெனி. அந்த ஊர்ல ஹிப் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுக்குற ஒரு கம்பெனி இருக்கு. இந்த ஹிப்புங்கிற கம்பெனி திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. நான் வாங்கிட்டு போன சாப்பாடு விஷமா மாறிடுச்சு. என்ன ப்ராடக்ட் விக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல ஆஸ்திரியா ஃபுல்லாவே இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் அதே ஒரு பர்ட்டிகுலர் பிராண்ட், அதுவும் குழந்தைங்க சாப்பிடுற ஒரு உணவுப் பொருட்கள் மேல இந்த பிரச்சனை வந்ததுனால, ஒட்டுமொத்த நாடுமே வந்து கொந்தளிப்பா இருந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, எலிகள கொல்றதுக்கு பயன்படுத்துற அந்த விஷம் குழந்தைகள் சாப்பிடுற அந்த சாப்பாட்டுல இருந்துச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அந்த ஹிப்புங்கிற கம்பெனி, ஆமா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதி பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல், அதுவும் குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இப்படி யார் பண்ணாங்க அப்படிங்கிறது சம்மந்தமா அதிகாரப்பூர்வமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அதிகாரப்பூர்வ கம்ப்ளைண்ட்ட அடுத்து அந்த ஆஸ்திரியா முழுக்க கம்ப்ளீட்டா அந்த நாட்டுல எங்கெங்கெல்லாம் அந்த ஹிப்போட ப்ராடக்ட் இருக்கோ, அந்த ஹிப் ப்ராடக்ட்ட மொத்தமா வந்து சீஸ் பண்ணுங்க. அந்த கம்பெனிக்கு இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சரிவா இது பார்க்கப்படுது. இதுக்கு பின்னாடி என்ன சதித்திட்டம் இருக்குது அப்படிங்கிறது விசாரணையில இருக்கு. இன்னும் இறுதிக்கட்ட முடிவு வரல. அது சம்மந்தமா ஏதாவது அப்டேட் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். இந்த தகவல்கள் மட்டும் இல்லாம, இந்தியால ஒரு தகவல் இருக்கு. இந்தியால இந்த பிஎஃப் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. நெறைய பேரு நெறைய கம்பெனியில வேலை பார்த்திருப்பாங்க. ஒரே ஆளு 2, 3 கம்பெனியில கூட வேலை பார்த்திருப்பாங்க. அந்த 2, 3 கம்பெனியில வேலை பார்த்தாலும், அந்த அக்கவுண்ட்ல பிஎஃப் காசு அப்படியே இருக்கும். அந்த காச எடுக்க முடியாம ரொம்ப பேர் தடுமாறுறத நம்ம கவனிக்க முடியும். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான தகவல். இன்னைக்கு தேதியில ஒரு பெட்டி கடையிலிருந்து ஒரு பெரிய பிரபலமான கடைகள் வரைக்கும் எல்லாருமே நம்ம யுபிஐ யூஸ் பண்றோம். இந்த யுபிஐய வச்சு பிஎஃப் உடைய பணத்தை ஏன் வித்ட்ரா பண்ண முடியாது? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா, அதுக்கான வேலைகள பிஎஃப் வந்து கொஞ்சம் முன்னாடி தொடங்கி இருந்தாங்க. அந்த வேலைகள் மார்ச் மாசத்திலேயே முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா, உடனடியா இப்ப அந்த பிஎஃப் காச எடுக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அந்த பிஎஃப் காசு எல்லாத்தையுமே இபிஎஃப்ஓ அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து மெயின்டெயின் பண்றாங்க. அதுல இப்ப என்ன புது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாசத்துடைய கடைசியில இதுக்கான வேலைகள் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சரி, அதுல என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்ஸ் 2.0 சிஐடிஇஎஸ் 2.0 அப்படிங்கிற இந்த அடிப்படையில தான் உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட் இருக்கு. அதேபோல யுபிஐ இருக்கு. இதிலேருந்து காசு எடுத்து இந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ல அந்த காச எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் பண்ணலாம் அப்படிங்கிறது சம்மந்தமா இந்த யுபிஐ கிட்ட டிஸ்கஷன் நடக்குது. அதுக்கு தான் இந்த சைட்ஸ்ங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ, இதுல மொத்தம் 6 கட்டமான வேலைகள் நடக்கிறதா சொல்றாங்க. 6 கட்டங்கள்ல 5 கட்டங்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் கடைசி கட்டம் மட்டும் தான் பெண்டிங் அப்படிங்கிறது தான் பிஎஃப் தரப்புல இருந்து கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான தகவல். இந்த 4, 5 தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தகவல்கள கொண்டு வந்திருக்கேன். என் பேர் ராஜா. இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மக்கள் பேச்சு. நான் ராஜா. நன்றி. வணக்கம்.